ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமிலி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தருண் அபிக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்தாங்க பர்த்டேக்காக. அதில் ஃபேமிலியோடு இருக்கிற ஃபோட்டோ இருந்துச்சு. ஆனால் சுடர் இதை பார்த்தா அவளுக்கு அவருடைய அப்பா ஞாபகம் வரும். அப்புறம் வெற்றியை பற்றி கேட்பா அப்படின்னு நம்ம அபி என்ன பண்ணாங்க, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் அந்த ஃபோட்டோவை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை சுடர் கவனிச்சிடுறாங்க, அதை பார்த்துடுறாங்க அந்த ஃபோட்டோவை. தண்ணி குடித்ததுக்கப்புறமா சுடர் அதை வாங்கிட்டு போய் வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா, ஏன் அந்த ஃபோட்டோவை கட் பண்ணீங்க, கடைசி வரைக்கும் என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியவே கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. ஏய் என்ன பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுகிற, சுடர் அமைதியாக படுத்து தூங்கு, இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே, உன்னை எதுவும் நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், பேசாமல் அமைதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னதும் சுடர் எதுவுமே பேசாமல் அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள தான் அப்பா யாருன்ற கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஃபீலும் பண்ணுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் அண்ணன் நான் லாயரை பார்க்குறதுக்காக நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா கேஸ் விஷயமா லாயரை பார்க்க போறியா அப்படின்னு. ஆமாண்ணே கேஸ் விஷயமா தான் போகிறேன், அப்படியே வீட்டையும் அன்னி பேருக்கு மாற்றதுக்காக என்ன ப்ரொச்சூர் இதெல்லாம் அவருக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஏதாச்சும் தெரியுமான்னு அவரை பார்த்து கேட்டுட்டு, ஸோ அதுக்காக வரேனே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திரும்பவும் ஒரு முறை சண்முகம் சொல்கிறாரு, அபிமா நல்லா ஒரு தடவை கடைசியாக யோசிச்சுக்கோ, நீ இந்த வீட்டை அவள் பேருக்கு மாற்றியே ஆகணுமா அப்படின்னு. அண்ணன் நான் முடிவு பண்ணது தான், திரும்பவும் இதை யாரும் இந்த பேச்சை எடுக்கவே வேண்டாம் அனி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும், சரி அபி பார்த்து போயிட்டு வா, பத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபி வீட்டை அவங்க பேருக்கு மாற்றி எழுதி வைக்கிறேன்னு சொன்ன உடனே சரளாவுக்கு இன்னும் அபி மேலே அப்படியே பாசம் அதிகமாக இருக்கிற மாதிரி பொங்கி வலியுறாங்க. இதெல்லாம் சண்முகத்துக்கு நல்லாவே தெரியுது. ஓவராக வலியாத, நீ ஏதாச்சும் போய் அபிகிட்ட பேசி வச்சியா அப்படின்னு சண்முகம் கேட்குறாரு. ஏங்க நான் எதுவும் அவகிட்ட பேசல, அப்படி பேசுகிறதா உங்கள் தங்கச்சியாக அதை உங்ககிட்ட சொல்லியிருப்பாளா, அவளை தான் யோசிச்சு இந்த முடிவை எடுத்திருக்கிறா. நான் கேட்கணும்னு நினச்சதை அவளே எனக்கு செய்யணும்னு நினச்சிருக்கா. நீங்கள் தேவையில்லாமல் நடுவில் பூந்து இதை எதுவும் கொட்டையை குழப்பி விடாமல் இருங்க. நம்ம அவள் பொண்ணை படிக்க வைக்கிறோம், அவளுக்காக நிறைய செலவு பண்ணுறோம், அவளால் தான் எல்லாமே நடந்துச்சுன்னு அவளே புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறான். நீங்கள் இதில் எதுவும் பண்ணாமல் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தாவே போதும், எப்போ எப்படி நடந்தக்கூடன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சன் போயிடுறாங்க. சண்முகம் இவ திருந்தவே மாட்டா, பாவம் அபி இருக்கிற ஒன்னையும் எனக்கு எழுதி வச்சுட்டு, ஸோ குழந்தை சுடர வச்சுக்கிட்டு அவ எப்படி கஷ்டப்படுவா, ஜெயிலுக்கு திரும்பவும் அபி போகாம எப்படியாச்சும் இங்கே இருக்கணும், அப்படி இருந்தா கூட சுடர் ஓரளவுக்கு தேறிப்பா, ஸோ அபியும் இங்க சந்தோஷமா இருப்பா, அவ மேல இது எந்த தப்பும் இல்லைன்னு சுடர், அதாவது அபி ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் நிரூபிக்கணும், பரோல் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே, கடவுளை இதை ஒன்று மட்டும் எனக்காக செய், இது இனிமேலும் அபி எந்த ஒரு கஷ்டத்தையும் படக்கூடாது அப்படின்னு சண்முகம் வேண்டிக்கிறாரு. அப்படி வேண்டினதுக்கப்புறமா கிளம்பி அவருமே கடைக்கு கிளம்புறதுக்காக போயிடுறாங்க. பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. மதியம் லஞ்ச் டைம் ஆகுது. அந்த சமயத்தில் ஸோ வெற்றி சாப்பாடு கொண்டு வரதுக்காக மகேஷ்க்கு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. வெற்றி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. அப்போ தான் நான் மகேஷ் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் லஞ்ச் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஓ தினமும் நீ தான் எடுத்துகிட்டு போவியா அப்படின்னு. ஆமாம், மகேஷை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறது, லஞ்ச் கொடுக்குறது, ஈவினிங் போய் பிக்கப் பண்ணிட்டு வருது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இன்னமும் எனக்கு எப்படி வாழ்தான போலியோ அதே மாதிரி மகேஷும் உன்னை விட்டு பிரியாமல் உன் கூட அட்டாச்சாகவே இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்றைக்குமே என் மேலே இருக்கிற பாசம் அவனுக்கும் குறையாது எனக்கும் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வெற்றி, எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே ரொம்ப போர் அடிக்குது, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நானும் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டேன், இன்னைக்கு இதுக்கு மேலே டயர்டாக இருக்குது, தேட முடியாது, நானும் கூட வரேன், என்னையும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ, மகேஷை நானும் பார்த்துட்டு லஞ்ச் கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டு வரலாம், அப்படியே எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகின மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கவும், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அங்கே லஞ்ச் டைம் ஆன உடனே தியா, அதுக்கப்புறம் தருண், 3 பேரும் மகேஷ் சுடர் எல்லாரும் 4 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அப்போது மகேஷ், வெற்றி கேப்டன் அங்கிள் சாப்பாடு கொண்டு வரும்போது கொண்டு வரட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா, 3 பேருடைய சாப்பாடு இருக்குது, இது ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சரியாக போய்டும் அப்படின்னு. இல்லை சுடர், நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பசிச்சுன்னா சாப்பிடுங்க, ஏன்னா தினமும் வெற்றி அங்கிள் எனக்காக மதியம் லஞ்ச் கொண்டு வராரு, நான் உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால ஸோ அது வேஸ்ட்டாக போகுது, அவர் எனக்காக பார்த்து லஞ்ச் கொண்டு வரணும்னு எடுத்துகிட்டு வராரு, அப்புறம்
நான் வந்து சாப்பிடாமே தினமும் இருந்தால் அவருக்கும் கஷ்டமாக இருக்கும், வீட்டில் பாட்டி சமைச்சு கொடுக்குறாங்க பாட்டிக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு தருண் சொல்லவும், ஆமாம் தருண் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சுடரும் சொல்கிறாங்க. கேப்டன் அங்கிள் தருண்காக அதாவது மகேஷ்காக சாப்பாடு கொண்டு வராங்க. நாம் வெயிட் பண்ணியே சாப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து. லஞ்ச் டைமுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, நம்ம எப்படியும் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எட போடலாம், ஸோ அதனால் டைம் இருக்குது வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அவங்க லஞ்ச் கொண்டுட்டு கரெக்டாக வராங்க. அப்படி லஞ்ச் கொண்டுட்டு வரும்போது கரெக்டாக மகேஷை பார்த்த உடனே மகேஷ் அப்படின்னு ஓடி வராங்க. நம்ம திவ்யா வந்துட்டு ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னை நான் ஆண்டின்னு கூப்பிடாதான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு, நான் வேறு எப்படி கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் பேசாமல் அக்கான்னு கூப்பிட்றியா அப்படின்னு, நான் உனக்கு அக்கா மாதிரியே இருக்கேன் அப்படின்னு, பின்ன நீ பாட்டி ஆயிட்டியா அப்படின்னு பாக்கியமாக மகேஷ் வந்து வெற்றி 3 பேரும் சேர்ந்து திவ்யாவை கலாச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுடர் தருண் தியாவுக்கு இவங்க 3 பேருக்கும் அவங்க யாருன்னு புரியல. மகேஷ் என்ன ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நீ உட்காந்து லஞ்ச் அப்படி இவக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. கேப்டன் அங்கிள் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் சுடர் பரவாயில்ல நீ சாப்பிடு. ஆமாம் உன் அம்முக்கு கேக் கொண்டு போனியே, கேக் கட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நைட்டே பயங்கரமாக நாங்கள் எல்லோரும் செலப்ரேட் பண்ணிட்டோம், அவங்க அம்மாவுமே ரொம்ப ஹாப்பி கேப்டன் அங்கிள் அப்படின்னு தருண் சொல்லவும், ஓ அப்படியா தேங்க்யூ கேப்டன் அங்கிள், உங்களால் தான் இது எல்லாமே நடந்துச்சு, நீங்கள் தான் பெரிய கேக்கை வாங்கி கொடுத்தீங்க, நாங்கள் தான் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன கேக்கை வாங்கிட்டு போனோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு எதுக்கு சொல்கிற தேங்க்ஸ், நீ வாங்கிட்டு போன கேக்கை நான் தட்டி விட்டுட்டேன் தெரியாமல், அதனால உனக்கு பெரிய கேக் வாங்கி கொடுத்தேன், இதில் என்ன இருக்குது, உன் அம்மா ஹாப்பி இல்லை நீ ஹாப்பி இல்லை, அது போதும் எனக்கு அப்படின்னு. சரிங்க கேப்டன் அங்கிள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லவும், சாப்பாடா வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, நானும் திவ்யாவும் வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லவும், வெற்றி பேசாமல் போகிற வழியில் நம்ம எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லவும், அவங்க 2 பேரும் அதாவது திவ்யா வந்து அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக வந்து பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம சுடர் வந்து இவங்க யாராக இருக்கும், ஒருவேளை கேப்டன் அங்கிள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரா அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. இதை கேட்கலாமா வேணாமா தப்பாயிடும் அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கேப்டன் அங்கிள் உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லவும், வெற்றி நம்ம சாப்பிட வேணாம், அட்லீஸ்ட் குழந்தைங்க ஆசைப்படுறதுக்காக வச்சு இங்கே உட்காரலாமே, பிள்ளைங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயே உட்காராங்க. இவங்க 4 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வெற்றிக்கும் சந்தோஷமாக இருக்குது. சுடரோடைய முகத்தை பார்க்க பார்க்க அப்பவும் அவங்களுக்கு அபியோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது கேப்டன் அங்கிள் இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ஊட்டி விடுறாங்க. அவங்க எதுக்காக அப்படியே பண்ணுறாங்க அப்படின்னா, சுடருக்கு அவளுடைய அப்பா ஞாபகம் வருது. ஸோ நிறைய லஞ்ச் டைமில் வந்து வெற்றியை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் சாப்பாடு கொண்டு வராங்க. அப்போ வந்து அவங்க வந்து கூடவே உட்காந்து ஊட்டி விட்டு லஞ்ச் பேக்கை திரும்பவும் கொண்டு போகிறாங்க. ஸோ வந்து வீட்டிலேருந்து சாப்பாடை கொண்டு வந்து மதியம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க தான் பிள்ளைக்காக. அப்படியே நிறைய பேரண்ட்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சுடருக்கு அந்த ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் நைட் நடந்த ஒரு இஷ்யூவும் இதுக்கு காரணம். ஸோ வந்து அபி வந்து ஃபேமிலியாக இருக்கிற ஃபோட்டோவை அவருடைய அப்பாவோட இருக்கிற ஃபோட்டோ மாதிரி இருக்கு. ஸோ சுடர் அப்பாவை நேரில் பார்க்கலனால அந்த ஃபோட்டோவிலையாச்சும் கூட இது நம்மளுடைய அப்பான்னு நினச்சிட்டு இருப்பா, முகம் தெரியலனா கூட. அப்படி இருக்கிறபோது அதை கட் பண்ணி தூர எறிஞ்சிட்டாங்க அவங்க. அபி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சுடருக்கு தன்னுடைய அப்பா யாருன்ற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, தன் அப்பா இருக்கக்கூடாது, நீ நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம சுடருக்கு வந்து அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம அப்பா கூட இருக்கணும் அப்படின்ற ஏக்கம் அதிகமாயிட்டே தான் போகுது. ஸோ அதை அபிதான் புரிஞ்சிக்காம சுடருக்கு வந்து அது அநேகம் நமக்கு துரோகம் பண்ணவனை பற்றி தெரிய வேண்டாம் அப்படின்னு மறைச்சி வச்சிட்ருக்காங்க. ஆனால் சுடருக்கு அந்த ஏக்கம் இருக்குல்ல, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியாததுனால அப்படி யோசிச்சு தான் இந்த சாப்பாடை வந்து வெற்றிக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. ஜஸ்ட் ஒரு ஏக்கம் அவங்களுக்கு குறையும், அப்பான்னு நினைக்கலைனா கூட அவருக்கு ஊட்டி விடுறத நினச்சி அவங்களுக்கு அந்த மன திருப்தி கிடைக்கும். அதனால தான் சுடர் வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. சுடர் எனக்கு போதும் சுடர் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுடரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திவ்யா இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல, வெற்றி இவனுக்கு சுடரை நல்லாவே தெரியுமா, உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் என்னன்னு தெரியல, எனக்கு மகேஷ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு சுடரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க. சுடர் அவருடைய மாமா வீட்டில் தான் இருக்காங்க, இவங்க 2 பேரும் அவங்க மாமா பசங்க அப்படின்னு சுடரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. தருண் தியா
3 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவும் அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இனி வெற்றி கூட நானும் தினமும் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லஞ்ச் கொண்டு வரேன், அப்போல்லாம் நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹை, நீங்களும் கேப்டன் அங்கிள் மாதிரியே தினமும் சாக்லேட் வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வெற்றி நீ கூட இப்படி தான் வாங்கிட்டு வரியா அப்படின்னு. ஆமாம், எனக்காக தினமும் வெற்றி அங்கிள் இப்படி தான் சாக்லேட் வாங்கிட்டு வருவார், லஞ்ச் கொடுக்கும்போது கொடுப்பாரு. அதே மாதிரி சுடர், தருண், தியா 3 பேருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வந்து வெற்றி அங்கிள் கொடுப்பாரு. அப்போது நீங்களும் சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. தருண், தியா, அதுக்கப்புறம் மகேஷ் கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சுடரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது, நான் அப்படியே கிளம்பிட்டோமா மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு போங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. கேப்டன் அங்கிள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், என்ன சுடர் அப்படின்னு கேட்கவும், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்கள் எதுவும் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு. சொல்லு சுடர், நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு. இல்லை, கேட்குறது தப்பா சரியான்னு தெரியாது, அதனால நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்கன்னு கேட்டுக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், சரி சுடர் கேளு என்ன அப்படின்னு. இல்லை, இவங்க யாரு, இவங்களை இது வரைக்கும் நான் உங்க கூட பார்த்ததே இல்லை, உங்கள் ஃப்ரெண்டா இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, இல்லை கேட்ட கேப்டன் அங்கிள் தப்பா அப்படின்னு கேட்கவும் வெற்றிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. திவ்யாவும் இதை பார்த்துட்டு முதல்ல சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன வாழு பொண்ணு நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா அப்படின்னவும், இல்லை நீங்கள் அவர் கூட நல்லா க்ளோஸாக பேசுகிறீங்களா பழகுறீங்களா, ஸோ இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே இல்லை, இப்போ தான் புதுசாக முதல் தடவையாக பார்க்குறேன், அதான் நீங்கள் கேப்டன் அங்கிளை கட்டிக்க போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது வரைக்கும் அந்த ஐடியா இல்லை, நீ சொன்னதுக்கப்புறம் அப்படி ஒரு ஐடியா வரும் போல இருக்கே, எனக்கு வெற்றியை பிடிச்சிருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வெற்றி என்ன நினைக்கிறானோ அது அவனை கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லவும், கேப்டன் அங்கிள் அவங்க மனசில் இருக்கிறத அவங்க சொல்லிட்டாங்க, நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேப்டன் அங்கிள், நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும், சுடர் நீ வயசுக்கு மீறின பேச்சை பேசுகிற, இந்த பேச்சை இனி எடுக்காத சுடர், எனக்கு அப்படி ஒரு எண்ணம் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லவே இல்லை, இதுக்கு மேலேயும் வரப்போகிறது கிடையாது, திவ்யாவை மட்டும் இல்லை எந்த பொண்ணையும் இனி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கேப்டன் அங்கிள் என்னாச்சு அப்படின்னு. சுடர் நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு வெற்றி அங்கேருந்து போயிடுறாரு. என்ன நம்ம கேட்டது கேப்டன் அங்கிளுக்கு கோவம் வந்துருச்சா, என்ன எப்படி அமைதியாக போயிட்டாரு அப்படின்னு சுடர் யோசிச்சுட்டு கிளம்பிடுறாங்க கிளாஸ்க்கு. இன்னொரு சைடு வந்து திவ்யா வந்து, ஏன்ப்பா குழந்தை ஏதோ தெரியாமல் கேட்டுச்சு, அதுக்காக ஏன் நீ அவகிட்ட கோவப்பட்டுட்டு வந்த, பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல அப்படின்னு. இல்லை, சுடரை பற்றி உனக்கு தெரியாது, அவள் பிரில்லியண்ட்டான பொண்ணு, நாம் ஒரு பதில் சொன்னால் அவள் அதை கருத்து மறு கேள்வி கேட்பா, அவள் வாயை யாராலையும் அடக்க முடியாது, அவள் ரொம்ப பிரில்லியண்ட்டான பொண்ணு, அதுக்காக தான் நான் அவகிட்ட பேச்சு கொடுக்காம அங்கேருந்து அவளை கோவப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு வந்துட்டேன், சுடர்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன் வெற்றி, சுடர் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லையே, உனக்கு என்னை கட்டிக்கணுன்ற ஆசை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு திவ்யா, சுடர்கிட்ட சொன்னது தான், அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததில்லை, நீயும் அப்படி நினைக்காத சரியா, நீ ஜாபுக்காக வேலை தேடணும்னு இங்கே வந்திருக்க, அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி உனக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்கிறேன், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி வெற்றி கூல், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் இன்னொரு சைடு ஹபி வந்து ஸோ வீட்டு விஷயமா வந்து லாயரை பார்த்து பேசிட்டு கேஷ் விஷயமாகவும் பார்த்துட்டு ஸோ திரும்பவும் வந்து வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்து. அந்த சமயத்தில் தான் மதியம் லஞ்ச் கொடுத்துட்டு ஸோ வெற்றியும் திவ்யாவும் போயிட்டுருக்காங்க. காரில் இவங்க 2 பேரையும் போகிறத பார்த்துட்டு அபி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னதான் அவர் மேலே வெற்றி மேலே கோபம் இருந்தாலும் அவர் ஒரு காலத்தில் லோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, இப்போது அவரால் ஒரு குழந்தையும் இருக்குது நம்ம அபிக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் இன்னொரு பொண்ணு கூட தன்னுடைய ஹஸ்பண்ட் போனால் யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும், அது நல்லவளாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி கோவம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்ம அபிக்கு இருக்க முதல்ல. அப்புறம் வந்து அவங்க மனசுக்குள்ளே அவங்களே தேர்த்திக்கிறாங்க, சேச்சா அவன் யார் கூட வேணாலும் போயிட்டு போகட்டும், நமக்கு என்ன வந்துச்சு, அது யாராச்சும் தெரிஞ்சவங்கன்னா கூட இருக்கலாம்ல, அவன் இதுக்கப்புறம் யாருக்கிட்ட போனால் போகலன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகணும்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. ஆனால் அவங்களால முடியல. கொஞ்ச நேரத்தில் வெற்றி சாப்பிட நீ எப்படியோ ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டா வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், ரொம்ப வெயிலாக இருக்குது, அட்லீஸ்ட் ஜூஸாக வாங்கி கூட அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடையில் நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து அவங்க தெரியாமல் வந்து மேலே வந்து கொட்டிக்கிறாங்க. திவ்யா வந்து வெற்றி வந்து பார்த்துட்டு, ஏ திவ்யா என்னது இது, பார்த்து குடிக்க வேண்டாமா, பர் டிஸ்லாம் ஆயிடுச்சு, உள்ளே போயிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோலை தொட்டு தட்டி கொடுக்குறாங்க, உள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க வெற்றி. இதெல்லாம் பார்த்து நம்ம
அபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ, அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டானா? அவனும் எத்தனை நாளைக்கு தான் தனியாக இருப்பான்? அந்த கருணா தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான் போல இருக்குது. எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு அபி அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போகும்போது வெற்றி கவனிச்சிடுறாங்க. நம்ம அபியை பார்த்ததுக்கப்புறமா இவன் நம்மளை பார்த்துருப்பாலாம், பார்த்தா பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி வெற்றியும் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கவும் 2 பேரும் நேருக்கு நேராக கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அபி வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. வெற்றியுமே திவ்யாவுமே போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. போயிட்டு வந்துட்டியா, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு பே பண்ணிவிட்டு அவங்களுமே வந்து காரில் வந்து கிளம்பி திரும்பவும் ஏறி போயிடுறாங்க. என்னதான் வந்து அபி கடந்து போகணும்னு நினச்சி அங்கேருந்து கிளம்பி போனாலே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ போகிற வழியில் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் மன நிம்மதிக்காக சாமிக்கிட்ட உட்காந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு கிளாஸில் எங்கள் சுடர் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு மகேஷ் கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து சுடர் வந்து நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. மதியம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேப்டன் அங்கிள் கூட ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தாங்களா கேப்டன் அங்கிள் கிட்ட. அதான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனால் கேப்டன் அங்கிள் அதுக்கு எங்கிட்ட கோவப்பட்டுட்டு போய் வேலையை பாரு, அப்படி எதுவுமே என் மனசில் இல்லை, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் மகேஷ், அவர் இது வரைக்கும் கல்யாணம் யாரையும் பண்ணிக்கலையா? அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? ஏன் கேப்டன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு உடனே கேப்டன் அங்கிளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு உனக்கு யார் சொன்னது? அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது அவங்களோட ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. வீட்டில் அடிக்கடிக்க இதை பற்றி பேசுவாங்க. ஆனால் அவங்க மேலே எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்காரு. வெற்றி அங்கிள் கூட அவங்க மேலே கோவமாக இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சுடருக்கு. என்ன சொல்கிற நீ மகேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சுடர், இதை பற்றி வீட்டில் அப்பா அங்கிள் ஸ்வேதாம்மா கூட பேசிப்பாங்க. நான் கேட்டிருக்கேன், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா இறந்து போயிட்டாங்க. என் அம்மா இறந்து போனதுக்கும் ஸோ வெற்றி அங்கிள் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல இருக்குது. இது விஷயமா தான் அடிக்கடிக்க ஸ்வேதாம்மா கூட வெற்றி அங்கிள் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு வெற்றி அங்கிளும் ரொம்ப பிடிக்கும். நான் யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன். அதனால் இதை பற்றி நீ அவர்கிட்ட பேசாத. அப்பா இதை பற்றி பேசும்போது கூட வெற்றி அங்கிள் கோவப்படுவார். கண்டிப்பாக அப்படியெல்லாம் வந்து வெற்றி அங்கிள் இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனதுனால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவோடு இருக்காரு அப்படின்னு மகேஷ் சொல்றாங்க. முக்கியமாக இப்போ வந்துட்டு போனாங்க இல்லையா திவ்யா, அவங்கள மட்டும் கேப்டன் அங்கிள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டார். அவங்கள ரொம்ப நாளாக அவங்க 2 பேருக்குமே தெரியும். அப்போ கூட பேசியிருக்காரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டாரு வெற்றி அங்கிள். திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி நீ பேசாத, ஃபீல் பண்ணாத, அவர் உங்ககிட்ட நாளைக்கு பேசுவார் அப்படின்னு சொல்லவும் சரி மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளாஸில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்